ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 96. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று வந்து நான் வீடியோ போடல, ஏன்னா பாகியத்தரா ட்ரா வந்து நடக்கலன்ட்டு நான் போடாமல் இருந்திருந்தேன். ஆனால் நேற்று வந்து பாகியத்தரா நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி, இதுக்கு வந்து இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸ்ரீ சக்தி இன்றைக்கி ட்ரா வந்து 496. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து முதல் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்தி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்ரீ சக்தி ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே கம்பேர் பண்ணி இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு நம்பர் எடுத்திருப்பேன். ஒரு போர்ட்லேயுமே 2 நம்பர் வரும். ஓகே, உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து அந்த நம்பர்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ போன வாரம் ஸ்ரீ சக்தி நம்பர் 846, இங்கே 6ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 6 நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தியில் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 9 வரும். ஒரு சில டைமில் 4ன்ற நம்பரும் வந்துடும். அதனால் இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துடுறேன். 4, 9. இப்போ இதெல்லாம் இந்த கம்பேரிஷன் தான். ஸ்ரீ சக்தி ஏர்லி சார்ட்டில் இதுக்கு முன்னாடி எப்படி நம்பர் விழுந்திருக்குன்னு அதை மட்டும் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 404, அதுக்கு அடுத்த வாரம் 769, 509, அதுக்கு அடுத்த வாரம் 584, அதுக்கு அடுத்த வாரம் 092, 979, அதுக்கு அடுத்த வாரம் 245, 746ன்னு ஒரு ரிசல்ட்டே இருக்கும். 134, அதுக்கு அடுத்த வாரம் 650, 246, அதுக்கு அடுத்த வாரம் 927, 464, அதுக்கு அடுத்த வாரம் 441, 148, அதுக்கு அடுத்த வாரம் 939, 144, அதுக்கு அடுத்த வாரம் 622, அதுக்கு அடுத்த வாரம் 693. இப்போ போன வாரம் நம்பர் வந்து 646, லாஸ்ட்டில் 6ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ 4, 9 இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்டில் எடுத்துட்டேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4, 6, 9 ஓகேவா. இந்த இடத்துல வந்து 9, 4, இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 9, 4. இப்போ அடுத்து இங்கே 746னே ஒரு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா. இங்கே வந்து இதுக்கு முன்னாடி 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அந்த ரிசல்ட் நான் எழுதலை. இந்த இடத்துலையும் இங்கே 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 6, இங்கே 4, 6, 9. ஓகேவா, 4, 6, 9. இப்போ அடுத்து இந்த லைன்லையும் பார்த்தீங்கன்னா 4, 6. ஓகேவா, இந்த இடத்துல 4, 9, இதுக்கு முன்னாடி 6 இருக்கும், அது எழுதலை. இங்கே பார்த்தீங்கன்னா 4, அதுக்கு அடுத்த வாரம் 6, அதுக்கு அடுத்த வாரம் 9. இப்போ போன வாரம் ரிசல்ட் நம்பரே வந்து 846 தான். 4, 6 இருக்கிறதுனால 9, 4 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்டில் எடுத்துடுறேன். ஓகேவா, ஏன்னா ஒரு சில டைமில் 6 இருந்தால் 9 பாஸ் ஆகிடுது, இல்லைனா 4ன்ற நம்பரே ரிப்பீட் ஆகிடுது. அதனால தான் அடிஷ்னலாக 4 எடுத்துகிட்டு. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 4, 6, 9, இங்கே 4, 9, இந்த இடத்துல 4, 6, 4, 6, இந்த இடத்துலையும் 6, 4, 9, அதே மாதிரி இங்கேயும் 6, 4. ஓகேவா, எல்லா ரிசல்ட்டுமே நீங்கள் நிறைய ரிசல்ட் இருக்கும். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் மட்டும்தான் இங்கே எழுதியிருப்பேன். நீங்கள் எல்லா ரிசல்ட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இதுதான் கம்பேரிஷன். 6 இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் 9, 4 இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடும். அதனால் இந்த 2 நம்பருமே சி போர்ட்டில் எடுத்துட்டேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே இதுவுமே இதே கம்பேரிஷன் தான். 6 இருந்தால் 4, 9 வரலாம். அதே மாதிரி 4 இருந்தால் அதுக்கு அடுத்து 7, 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரும். இப்போ இங்கே 404, அதுக்கு அடுத்த வாரம் 769, அதே மாதிரி இங்கே 554ன்னு ஒரு ரிசல்ட். இந்த இடத்துல 979, அதுக்கு அடுத்த வாரம் 245, அதுக்கு அடுத்த வாரம் 071, இங்கே 246, அதுக்கு அடுத்த வாரம் 927, அதுக்கு அடுத்த வாரம் 464, இங்கே 140, அதுக்கு அடுத்த வாரம் 278, இங்கே 148, அதுக்கு அடுத்த வாரம் 939. இப்போ இங்கே 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7, இங்கே 5, 4, இந்த இடத்துலையும் 4, அதுக்கு அடுத்த வாரம் 7, இங்கேயும் 4, அதுக்கு அடுத்த வாரம் 7, இங்கேயும் 4, அதுக்கு அடுத்த வாரம். இப்போ இந்த ரிசல்ட் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி 4 இருந்தால் அதுக்கு அடுத்த வாரத்தில் 7, 5 இந்த நம்பரே ரிப்பீட் ஆகிடும். 4, 7, 5. இப்போ போன வார ரிசல்ட்டு 4 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட், அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7, 5 இந்த 2 நம்பருமே எடுத்துடுறேன். ஓகேவா, 4, 7, 5, 4, 7, 4, 7, 4, 4, 7 இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிருக்கிறதுனால இப்போ 4 போன வார நம்பர் 846, லாஸ்ட்டில் பி போர்டில் 4 இருக்கிறதுனால 7, 5 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 727, அதுக்கு அடுத்த வாரம் 144, 740ன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே 846, 7, 4. ஓகேவா, இங்கேயும் 7, 4, இப்போ 846, 4 மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்ன வாரத்தில் எங்கேயுமே 7, 5 வரல. அப்போ இந்த வார ரிசல்ட் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7, 5 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்ரீ சக்தி ஏர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 2வது டிஜிட்டில் 3 நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போது அது பக்கத்தில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் ஒரு போர்டில் இருக்கும். இது வரைக்கும் ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 8, 3, 8, 6, 1, 2, அதுக்கு அடுத்த வாரம் 890, 2, 3, 7, 0, 7, 1, அதுக்கு அடுத்த வாரம் 137, 2, 3, 8, 8, 8, 7, அதுக்கு அடுத்த வாரம் 998, இங்கே 6, 3, 8, 1, 3, 7, அதுக்கு அடுத்த வாரம் 282, இங்கே 5, 3, 8, 9, 3, 8, அதுக்கு அடுத்த வாரம் 832. இப்போ 2, 3, 6, 8, 4, 6. இதில் தான் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட்டில் 3 நம்பர் இருந்தால்
அது பக்கத்தில் இருக்கிற சி போர்டு நம்பரே அதுக்கு அடுத்த வர ரிசல்ட்டில் இருக்கும். இங்கே 3 8னா 8, இங்கே 3 7னா அதுக்கு அடுத்த வாரம் 7, இங்கே 3 8னா அதுக்கு அடுத்த வாரம் 8, இங்கே 3 8னா அதுக்கு அடுத்த வாரம் 8, இங்கேயும் 3 8னா அதுக்கு அடுத்த வாரம் 8. இப்போது போன வார ரிசல்ட் நம்பர் 2 3 6 8 4 6, 3 அது பக்கத்தில் இருந்த நம்பர் 6 தான். இப்போது 6ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். நான் அடிஷ்னலாக இது பக்கத்தில் இருந்த இந்த 2ன்ற நம்பரும் எடுத்துட்டேன். ஏன்னா ஒன்று இந்த நம்பர் கொடுத்துடலாம், இல்லை மாற்றி இந்த நம்பர் கூட கொடுத்துடலாம். அதனால் இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். 2 6. இப்போ இதில் இங்கே 3 நம்பர் இருக்கும்போதே அது பக்கத்தில் இருந்த ஏ போர்டோ இல்லை, அதாவது முதல் டிஜிட்டோ இல்லை 3வது டிஜிட்டோ 8 தான். அப்போ 8 இங்கே அடுத்த வாரத்தில் இருக்கும். இங்கே 3 இருக்கும்போதே அது பக்கத்தில் இருந்த நம்பர் 7, 7 இங்கே அடுத்த வாரத்தில் இருக்கும். இங்கே 3 8னா 8 அடுத்த வாரத்தில் இருக்கும். இந்த இடத்துலையும் 3 8ன்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 8 பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 3 8னா 8. இப்போ போன வார ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 2வது டிஜிட் நம்பர் 3 தான். அது அடுத்த நம்பர் 6. ஒன்று 6 வந்துடலாம், இல்லை இந்த நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா 2 பாஸ் ஆகிடலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் படி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 6, பி கல்குலேஷன் 7 5, சி போர்டில் 9 4, பாக்ஸ் 279 274 259 254 679 674 689 654. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 27 25 67 65, பிசி வந்து 79 74 59 54, ஏசி பார்த்தீங்கன்னா 29 24 69 64. இது எல்லாமே ஸ்ரீசக்தி இயர்லி சார்ட் படி சொன்ன நம்பர் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 6 இருந்தால் 4 9 வரலான்னு இருந்தேன். 2வது மெத்தடில் 4 இருந்தால் 7 5 வரலான்னு சொல்லியிருப்பேன். 3வது மெத்தடில் 3ன்ற நம்பர் 2வது டிஜிட்டில் இருந்தால் அது பக்கத்தில் இருந்த நம்பரோ இல்லை முன் நம்பரோ அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிடலான்ட்டு 6 2 எடுத்துட்டேன். இப்போ இந்த கெஸ்ஸிங் படி தான் ஏ போர்டில் 2 6, பி போர்டில் 7 5, பாக்ஸ் சி போர்டில் 9 4, பாக்ஸ் 279 274 259 254 679 674 689 654. ஏபி பிசி ஏசிலாம் இதே நம்பர் தான். ஏபி 27 25 67 65, பிசி 79 74 59 54, ஏசி வந்து 29 24 69 64. இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கெஸ்ஸிங் கம்பேரிஷன் இதோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்பர் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.